வணக்கம் ஆனந்தி. சேலம் புதிய பேருந்து நிலையம் மேம்பாலத்தின் மீது திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனது நண்பரை பார்ப்பதற்காக நடந்து சென்றுள்ளார். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 இளைஞர்கள் அவரை வழிமறித்து கடும் தாக்குதல் நடத்தி அவரிடம் இருந்த செல்போன் மற்றும் 2000 ரூபாய் பணத்தை பறித்து சென்றனர். பட்ட பகலில் காவல் நிலையம் அருகே நடந்து சென்ற நபரை கஞ்சா போதையில் இருக்கும் இளைஞர்கள் கடுமையாக தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட நபர் அந்த பகுதியில் விழுந்த நிலையில் அவ்வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகள் அவரை மீட்டு பள்ளப்பட்டி காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காவல் நிலையம் எதிரே அதிகப்படியான மக்கள் கூடும் இடத்தில் போதை பழக்கத்திற்கு அடிமையான இளைஞர்கள் இது போன்ற வழிபறி சம்பவத்தில் ஈடுபடுவது தொடர்ந்து வாடிக்கையாக வருகிறது. காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்து ரோந்து பணியை அதிகப்படுத்தினால் இது போன்ற சம்பவங்களை தடுக்கலாம் என்பதுதான் இந்த புதிய பேருந்து நிலையத்துக்கு வரும் பயணிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஆனந்தி. நான் திருநெல்வேலி நான் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கன்னு வந்தேன். மேலே பாலத்து மேலே வந்தேன். ஃபஸ்ட்டு ஒருத்தர் 2 பேரும் வந்தாங்க. வந்துட்டு கூலி கொடுத்தா அப்படின்னு கேட்டாங்க. பழம் எனக்கு கிடையாது, பழம் கிடையாதுன்னு. கொஞ்சம் ஆன்சர் இல்லைன்னு கேட்டாங்க. இங்க கொடுங்க. வா நீ வா தெரிஞ்சவனும் கிடையாதுல்ல. சொன்னேன் நினைப்பாங்க யாரா இருந்தாலும் போதையில ஏதோ பண்ணி